பாமக விவகாரத்துல 2 தரப்புமே உரிமை கோரினா மாம்பழ சின்னம் முடக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில சமீபத்துல தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? சோ நீங்க சிவில் கோர்ட்ல போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு டெல்லி உயர் நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கு இல்லையா? அதே நேரத்துல பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி தேர்தல் ஆணையம் பாமகவை அங்கீகரிச்சிருச்சு, நாங்க தான் தலைமை அப்படின்னு அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு அதை ஒரு வெற்றியா அவங்க ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவருடைய டீமை கொதிப்படைய வச்சிருக்கு. இதுக்கு எதிராகத்தான் தற்போது போலியான ஆவணங்களை சமர்ப்பிச்சு 2023 பொதுக்குழு நடந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இது தவறு, அவங்கள அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு மறுபடியும் திரு ஜி.கே. மணி பாமகவுடைய கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் டெல்லியில புகார் கொடுத்திருக்காரு. ராமதாஸ் அவரு சொல்லி ஏன் இந்த அளவுக்கு மருத்துவர் ராமதாஸ் கோபமா இருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே பாஜக ஒரு பக்கம் திரு அன்புமணி கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியிருக்காங்க. சமீபத்துல அன்புமணி அவர் சொல்லி வழக்கறிஞர் திரு பாலு அவங்க டீம் போய் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பாமகவை இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்து ஒரு பெரிய பார்ட்டியா கொண்டு வந்தது மருத்துவர் ஐயா. ஆனா அந்த கனி மாம்பழம் அது எல்லாவற்றையும் அறுவடை செய்யறது அன்புமணியா? இது எப்படிங்க நியாயம்? அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் கிடைக்க கூடாது, அப்ப அவர் முகவரியே இல்லாம போயிடுவாரு. இதுதான் ராமதாஸ் ஐயாவுடைய சபதம். அதனால இறங்கி இப்ப இந்த கேம் ஆட போறாரு அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து தகவல்கள் வருது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாம இங்க முன்னாள் அமைச்சரான திரு சி.வி. சண்முகம், சேலம் திரு இளங்கோவன், எடப்பாடி அவருடைய நெருக்கமானவர் வலதுகரம், அப்புறம் பாமகவுடைய சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள், இவங்க மூலமாக அதாவது எடப்பாடி அவருடைய கோட்டாவில் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய டீமுக்கும் பாஜக கோட்டாவில் வேணும்னா அன்புமணி டீம் சீட் பிரிச்சுக்கலாம், அவங்களுக்காக நாம பரப்புரை செய்ய வேணாம், நமக்காக அவங்க வர வேணாம் அப்படின்னு புது டிசைன்ல சில டீலிங்கும் பேசப்பட்டு கொண்டு இருக்கு. புதுசா பேசுறாங்க. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், 2 பேரும் விட்டு கொடுத்து ஒன்னா பயணிச்சா பாமக இந்த யுத்தமே வந்திருக்காதுல்ல அப்படின்னு அடிமட்ட தொண்டர்கள்லாம் புலம்புறாங்க.